இது உங்கள் வளம் காணொளி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செண்டி தோட்டத்தை பார்க்க வந்திருக்கோம். இந்த செண்டி வச்சு இன்றைக்கி சரியாக 29 நாள் ஆகுது. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வச்சது. இன்றைக்கி செப்டம்பர் 6 சரியாக 29 நாள் ஆகுது. இன்றைக்கி இந்த செண்டி தோட்டத்தை பார்வையிட வந்திருக்கோம். இந்த பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. இந்த ரகம் சுப்ரீம் எல்லோங்கிற ரகம் தான் நம்ம வாங்கி வச்சோம். இந்த சுப்ரீம் எல்லோ ரகம் நல்ல மஞ்சள் நிறத்தில் பூக்கக்கூடியது. கிளைகள் தானாகவே வெடிக்கும். நம்ம அந்த நுனியை ஒடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாருங்கள், இது 30 நாள் தான். 29 நாள்லேயே இந்த பாருங்கள் மொட்டு வந்திருக்கு. பாருங்கள், அழகாக மொட்டு வந்திருக்கு. இந்த பாருங்கள், எல்லா செடியிலையுமே மொட்டு வந்திருக்கு. இதோட வளர்ச்சியும் நல்லாவே இருக்குது. போன தடவை பார்த்தோம், அப்போ 20 சென்டிமீட்டர் இருந்துச்சு. இப்போ பார்ப்போம் வளர்ச்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வளர்ச்சி சரியாக 42 சென்டிமீட்டர் இருக்குது. இன்ச்சஸில் 16 இன்ச்சஸ் இருக்குது. இது பெரிய செடி. சின்ன செடிகளும் இருக்குது. இந்த பாருங்கள், சின்ன செடி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். சின்ன செடி 27 வளர்ந்துருக்குது. ஆனால் நிறைய பெரிய செடிகள் தான் இருக்குது. இதில் பூச்சி எதுவும் அடிச்சிருக்கா என்னென்னு ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்குது. அதை நம்ம விவசாய அதிகாரி என்ன சொன்னார்னா, ஏதாவது பூச்சி அடிச்சிருந்துச்சுன்னா இலையில பறிச்சிட்டு சொன்னார். எதுவும் மருந்தடிக்கணுமா என்னென்னு பார்க்கணும். நல்ல வளர்ச்சி தான். 29 நாளில் நானே எதிர்பார்க்காத வளர்ச்சி. இப்படி முற்றிலும் சுற்றி பார்த்துட்டு வருவோம், ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். இதுக்கு வைக்கும்போது நம்ம எந்த உரமுமே போடலை. அதுக்கு முன்னாடி மாட்டு எருவு மட்டும்தான் கொஞ்சம் போட்டிருந்தோம். மாட்டு சாணம் இருக்குல்ல, எருவாக இருக்கும், அதை கொண்டு வயல் முழுசும் தூவிட்டு இருந்தோம் போட்டுறதுக்கு முன்னாடி. அப்புறம் கிட்டத்தட்ட 15 நாளைக்கு எதுவுமே உரம் போடலை. ஒரு 10ஆவது நாளில் என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு வேம் கொடுத்தோம். வேம்ங்கிறது வேரில் போய் இருந்துட்டு இதுக்கு சத்துக்கள்லாம் எடுத்து குடிக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர், அந்த இது வச்சுருந்தோம். அப்புறம் 22 நாள் 23 நாளில் இதுக்கு உரம் கொடுத்தோம். உரங்கிறது ஆல் 19ன்னு சொல்லுவாங்க. கோழி நடமாட்டம் நிறைய இருக்கும் போல் இருக்குது. ஆல் 19 கொடுத்துருந்தோம். ஆல் 19ஓட சேர்த்து பூஞ்சான் கொல்லியும் கொடுத்துருந்தோம். அதோடு சேர்த்து ஹியூமிக் ஆசிட்னு ஒரு இது கொடுத்துருந்தோம். இந்த பாருங்கள், இது ஏதோ இந்த இலையில் ஒரு பூச்சி அடிச்சிருக்குது. இதை கொண்டு போய் நம்ம அவர்கிட்ட காமிக்கணும்.
இந்த பாருங்கள், இந்த செடி வாடி இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. இந்த பாருங்கள், இந்த பூச்சியில் இது இலையெல்லாம் வந்து அப்படியே ஓட்டை ஓட்டையாக போட்டிருக்குது. ஒரு செடி இது மாதிரி வாடி இருக்குது. அது காரணம் என்னன்னு தெரியல. இந்த பாருங்கள், இதுதான் வந்து ஏதோ கோடு கோடாக இருக்குது பாருங்கள். இது ஒரு வகையான பூச்சி. இது 3ஐயும் கொண்ட காமிச்சு அதுக்கு மருந்தடிக்கணும். நிறைய செடிகளில் வந்து பூ பூத்துருக்குது. இன்னும் ஒரு 10-15 நாளில் நல்லாவே பூத்து வந்துடும்னு நினைக்கிறேன். 45 நாளில் பூக்குன்னாங்க. இது என்னென்னா இவ்வளோ சீக்கிரமே மொட்டு விட்டு வந்திருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. தரோவை யாரும் இங்கேயே போட்டு போயிட்டாங்க. அதனால் இங்கே எட்டி கொண்டு வந்து கொத்தி வச்சுட்டு போயிடுவோம். பையில் போட்டு வச்சுருவோம். இந்த செண்டி செடியோட வரலாறை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து பலமுறை நம்ம நிறைய இதை பற்றி பேசியிருக்கிறோம் தனித்தனி காணொலியில். இருந்தாலும் இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் தெளிவுபடும். ஒரு ஏக்கரில் வந்து 3ல் 1 பங்கு தான் இது. இது சுற்றிலும் வேலி போட்டிருந்ததுனால இதில் ஏதாவது விவசாயம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். முடிவு பண்ணும்போது மிளகாய் செய்யலாம், அதனால் வந்து பறித்து வத்தல் மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லி ஒரு யோசனை இருந்தது. அது மிளகாய் இந்த பட்டத்துக்கு சரியாக வராது, அதோட வந்து அதுக்கு நிறைய மருந்தெல்லாம் அடிக்கணும்னு சொன்னாங்க. அதனால் வந்து செண்டி வைக்கலாங்கிற முடிவுக்கு வந்தோம். செண்டி வைக்கலான்னு முடிவுக்கு வந்தோன்னா இது முழுவதும் இந்த கொல்லை முழுவதும் வெறும் புல் மண்டி கிடந்துச்சு. அதை ஒரு ஓட்டி 10 நாள் போட்டு வச்சுருந்தோம். அப்புறம் வந்து ஓட்டி டிராக்டர் வச்சு பட்டம் பிரித்தோம். பட்டம் பிரிச்சுட்டு ட்ரிப் லைன் போட்டோம். ட்ரிப் லைன் இரிகேஷனுக்காக இது தண்ணி நம்மளால் தனியாக ஒரு நாள் இன்னும் பாய்ச்ச முடியாதுன்னு சொல்லிட்டு ட்ரிப் லைன் போட்டு விட்டோம். ட்ரிப் லைன் போட்டுவிட்டு இந்த பட்டம் பிடிச்சி பட்டத்து நடுவில் இந்த ட்ரிப் லைனை போட்டுவிட்டு அதுக்கு பிறகு வந்து இது தேடணும், அந்த மல்ச்சிங் பேப்பர் கிடைக்குதான்னு சொல்லி தேடணும். மல்ச்சிங் பேப்பர் வந்து நம்ம ஓட்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அதனால் ஓட்டை போட்ட மல்ச்சிங் ஷீட்டு கிடைக்குதான்னு பார்த்தோம். ஓட்டை போட்டு ரெடிமேடாகவே வச்சுருந்தாங்க. 40 சென்டிமீட்டருக்கு நீளத்துக்கு இந்த பாருங்கள், இது 40 சென்டிமீட்டர் நீளம். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில் 40 சென்டிமீட்ரு. இது இந்த செடிக்கும் நடுவில் வந்து இந்த வரும். இதுக்கு பேர் தான் ஜிக்ஸாக்னு பேர்.
இது மாதிரி பேப்பர் கிடச்சிது. அந்த பேப்பரில் வாங்கி இது மேலே விரித்து போட்டு அந்த ஓட்டையில் எல்லாத்துலேயும் கண்ணை அப்படியே வச்சுக்கிட்டே வந்துட்டோம். கண் நம்ம தேடும்போது கொஞ்சம் ஹோசூர்லேருந்து வாங்கினோம். அவங்க தான் ரொம்ப பொடி கண்ணாக அனுப்பிவிட்டாங்க. அது மட்டும் தான் நமக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. முன்னாடி ஓட்டும்போது எருவு இடையில போட்டுவிட்டோம். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். எருவு போட்டுட்ருந்தோம். இது மாதிரி ஊனிட்டு ஒரு 4-5 நாள் கழித்து பார்த்தாக்கா சின்ன பொடி கண்ணுங்கிறதுனால நிறையா 400 கண்ணுக்கு மேலே இழப்பு இருந்துச்சு. மொத்தம் இதில் வந்து 3300 கன்று போட்டிருக்கோம். 3300 கன்றுல 400 கன்று வந்து இழப்பு இருந்துச்சு. அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு அங்கே எங்கேன்னு தேடி இன்னொரு 400 கன்று வாங்கி அதை திருப்பி இதில் போட்டுட்ருந்தோம். அதுவும் ஓரளவுக்கு இப்போ பொழைச்சி வந்துருச்சு. அப்புறம் வந்து ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணோன்னா, கன்று வச்சு ஒரு வாரம் கழித்து வந்து உரம் வைக்கக்கூடாதுன்னாங்க. உரம் வச்சா செடி பட்டு போயிடும்னாங்க. அதனால் என்ன பண்ணோம், வேம்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணுயிர், அந்த நுண்ணுயிர் வேமும் அதோட சேர்த்து சில ஆர்கானிக் உரங்களும் கலந்து, இயற்கை உரங்களும் கலந்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுவிட்டு 20 நாள் வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அப்புறம் 20 நாள் கழித்து 22வது நாள் 23வது நாளில் இதுக்கு வந்து All-19 NPK வந்து கொடுத்தோம். NPKயோட வந்து ஒரு பூஞ்சான் கொல்லியும் சேர்த்து கொடுத்தோம். அப்புறம் ஹியூமிக் ஆசிட்னு சொல்லிட்டு அதுவும் சேர்த்து கொடுத்தோம். இது வரைக்கும் அதுதான் கொடுத்துருக்குது. இன்றைக்கி கொடுத்து ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. செடிங்க எல்லாமே நல்லாவே வளர்ந்து வந்து பூக்கிற அளவுக்கு கூட வந்துடுச்சு. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த செடியெல்லாம் வந்து நல்லாவே நிறைய கிளைகள் அடிச்சிருக்கு பாருங்கள். நிறைய கிளைகள் அடிச்சிருக்கு. இந்த பாருங்கள், இதுவும் நல்ல கிளைகள் அடிச்சிருக்கு. சில செடிகள் வந்து நேராக இருக்குது, அது கூட நிறைய கிளைகள் அடிச்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ நண்பர் ஒருத்தர் இதை வந்து போய் பார்த்தோம். வயலில் போய் பார்த்தோம். அவர் வந்து 20 நாளைக்கு முன்னாடி வச்சது. அவரது நிறைய பூத்து கிடந்துச்சு. அதையும் நேற்று கவனித்தோம். இன்றைக்கி 30 நாள் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஏதாவது பூச்சி அடிக்கணுமா, பூச்சி மருந்து அடிக்கணுமா, அடுத்து உரம் வைக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாய அதிகாரியை கேட்கணும். அவர் போய் வயலில் போயிட்டு ஏதாவது பூச்சி எடுத்துருந்தால் இலைகளை பறிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார். அதுக்காக வந்திருக்குறோம். இதுதான் இன்றைக்கி. திருப்பி அவரை போய் பார்த்து அவர் என்ன மருந்து சொல்கிறாருன்னு பார்த்து அந்த மருந்தை கொண்டு வந்து அடிப்போம். அப்படியே உரமும் இதுக்கு வைக்கிறதுக்கு தயாராக இருக்கும். பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், இந்த செடியெலாம் நிறையாவே கிளைகள் சைடு பக்கத்துலலாம் நிறையா அடிச்சிருக்கு. இதுவும் பக்கத்துலலாம் நிறையா அடிச்சிருக்கு. இந்த பாருங்கள், ஒரு பூத்து ஏதோ ஆகிருக்குது, ஏதோ பிரச்சனையாக இருக்குது பாருங்கள். பூத்து இது உடஞ்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். உடஞ்சி போயிருக்கா இல்லை எதுவும் பிடிச்சிருச்சான்னு என்னன்னு தெரியல. இந்த செடியில் இந்த இடத்துல பாருங்கள், வெள்ளையாக இருக்குது. நண்பர்களே, இந்த செண்டி தோட்டத்தை கண்டு நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த செண்டி தோட்டம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க. அப்படியே வந்து உங்களோட கருத்துக்களையும் தவறாமல் சொல்லிடுங்க. நீங்கள் செண்டி தோட்டம் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் என்ன, அதை பற்றியும் தெளிவாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.